சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நான் இந்த லுக் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இது ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய வேலண்டைனுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு லுக். இந்த வீடியோவில் வந்து கைஸ் என்ன மாதிரியான லுக் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க நம்ம போடுறதில்ல அப்படின்றதுக்கான சில டிப்ஸ்லாம் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரே டியூட்டோரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலண்டைனை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக போடுற ஒரு லுக் மாதிரி நான் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். மீதி டைம்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ணுறது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கிறது தான். பட் இந்த ஒரே ஒரு அக்கேஷனை மட்டும் நான் வந்து சான்ஸாக எடுத்துக்கிட்டு ஓகே அவங்க இது ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சில டிப்ஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுடைய வேலண்டைன் கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் என்ன மாதிரி மேக்கப் போட்டால் பிடிக்குமா, போடாமல் இருந்தால் பிடிக்குமா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் மேக்கப் ரிலேட்டடாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வேலண்டைனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்கள் ரெடி ஆகலாம். ஆல்சோ இது நைட் டைம் அப்ராப்ரியேட் லுக். ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா இந்த லுக் நீங்கள் அப்படியே வந்துட்டு டிட்டோ காப்பி கூட அடிக்கலாம். சூப்பராக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி இந்த லுக் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, என்னுடைய ஸ்கின் ப்ரெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். இது ஒரு ஈவினிங் டைம் ரூட்டின் அப்படின்றதுனால நான் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் போட போகிறது கிடையாது. ஜஸ்ட் என்னுடைய பேஸை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறேன். என் ஸ்கின்னுக்கு அந்த ஒரு டியூவி க்ளோ எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு நான் வந்துட்டு இந்த டியூ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது அக்வாலஜிக்காவோட ரேடியன்ஸ் ப்ளஸ் ஜூசி டியூ ட்ராப்ஸ். ஸோ இது வந்து புதுசான ஒரு வேரியண்ட், ஒரு பிங்க் கலர் டியூ ட்ராப்ஸ். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் வந்து க்ளோ ப்ளஸ்னு எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலரில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் அண்ட் நைசனமைட் தான் வந்துட்டு கீ இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. இது எலிமினேட் பண்ணி ஹைட்ரேட் பண்ண போகுது. ஆக்சுவலாக இது ஃபேர் டு வீட்டிஷ் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கு தான் வந்து செட் ஆகும் அப்படின்றாங்க. பட் என்னுடைய ஸ்கின், அதாவது இந்த டஸ்கி ஸ்கின்னுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான அந்த ஒரு ஹெல்தி க்ளோ கொடுக்குது. நான் ஒரு சைடு உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். தெரியுது அந்த ஒரு கிளாஸி க்ளோ. இது ஆக்சுவலாக நீங்கள் மல்டி பர்பஸ் பண்ணலாம். நான் எப்படிலாம் பண்ண போகிறேன் அப்படின்றதும் காமிக்கிறேன். இதிலே நான் சொன்ன அந்த க்ளோ ப்ளஸ் ரேஞ்ச் வந்து இதுதான். இது வந்து கோல்டன் கலர் கொடுக்கும். நான் கொஞ்சோண்டு இங்கே உங்களுக்கு இதையும் நான் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் தான். பட் இன்றைக்கி லுக்குக்கு வந்து நான் நினச்சேன் சரி ஓகே நம்ம இந்த பிங்க் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது நல்லா இன்ஸ்டண்ட்டான அந்த ஒரு ஹெல்தி ரேடியன்ஸ் கொடுக்க போகுது. ஸோ இதில் உங்களுக்கு ஹைலரானிக் பேஸ் இன்க்ரீடியண்ட்டாகவும் இருக்குது. அது உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக பார்த்துக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அக்வாலஜிக்காவோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் ஒரு பேட்டர்ன் யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுடைய ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சரை லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது ரொம்ப நேரத்துக்கு. ஆல்சோ எனக்கு இன்னொன்று என்ன ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர்மெலன் அண்ட் நைசனமைட் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே உங்களுடைய ஸ்கின்னுக்கு பேலன்ஸ்டான ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட் கொடுக்க போகுது. இது நான் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ குவிக்காக என்னுடைய ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிக்கிச்சு அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ இது நான் ஸ்டிக்கியாகவும் இருக்குது. பார்க்க தான் டியூவியாக இருக்குது, பட் தொட்டு பார்த்தாலாம் ஒன்றுமே தெரியவே இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் அக்வாலஜிக்கா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இது அக்வாலஜிக்காவோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான், நைக்கான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடிஷ்னல் ஆஃபர் கிடைக்க போது. ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக டெக்னிக்கலாக நான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணியிருந்திருக்கணும். ப்ரைமருக்கு அப்புறம் இந்த க்ளோ ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். பட் ஸ்டில் இது வந்து நம்மளுடைய மேக்கப் வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ப்ரைமர் இல்லைனா கூட பரவாயில்ல, ஒரு செட்டிங் மிஸ்ட் வச்சு உங்களுடைய ஸ்கின் பேஸ் நீங்கள் ப்ரெப் பண்ணுறீங்க, ப்ரைமருக்கு பதிலாக அது யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூட உங்களுடைய மேக்கப் வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆனாலும் உங்களுக்கு அந்த ஆயிலினஸ் எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சோண்டு ஒரு சிலிக்கன் பேஸ் ப்ரைமர் எடுத்து அந்த போர்ஸ் எங்கே இருக்குது அண்ட் அந்த மூக்கோட டிப் எங்கே எனக்கு ஈஸியாக குயிக்காக ஆயிலி ஆகும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மேக்கப் பேஸ்க்கு வந்து செட்டிங் மிஸ்ட் அடிச்சுட்டு அது செட் ஆக விட்டுட்ருக்கேன். அது கூடவே சேர்த்து இதையும் நான் லைட்டாக ஜென்டலாக சாஃப்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து ஆரஞ்சு கரெக்டர் கொஞ்சோண்டு எடுத்து என்னுடைய வாயை சுற்றி இது வந்து எலைகளோட ரெட்டிஷ் கரெக்டாக மாதிரி கண்ணு கீழே எங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்ட் இருக்கோ அங்கே போட்டுக்கிறேன். ஐயோ நிறைய போட்டேன். ஸோ அதே எடுத்து இந்த சைடு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கையால் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கே ஆரஞ்சு வேணுமோ அங்கே மட்டும் இந்த ஆரஞ்சு போட்டுன்ட்டு என்னோடய கையை வச்சு நான் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸஸ் எதாவது இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்பஞ்ச் வச்சு ரிமூவ் பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு ரொம்ப மினிமலான ஒரு பேஸ் தான் பண்ணி காட்ட போகிறேன். மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ்க்கு வந்து மேக்கப் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மினிமலான லுக் போட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஹெவி மேக்கப் வேணாம். ஜஸ்ட் மேக் ஷுர் நீங்கள் வந்து ஃப்ளாலஸாக போடுறீங்க அண்ட் உங்களுடைய ஸ்கின்ல இருக்க மாதிரியே நீங்கள் வந்து பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு மேக்கப் பிடிக்கும், நம்மளுடைய ஆசைக்காக போட்டுக்கிறோம் கரெக்டாக. எல்லாமே நம்ம அவங்களுக்காக வந்து பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னும்போது ஆஃப்கோர்ஸ் அதில் வந்து அழகாக ஃப்ளாலஸாக நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஸோ இந்த ஒரு வாட்டி அவங்களுக்காக பண்ணோம் அப்படின்னும்போது
ஓகே நான் லைட்டாக போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்பையும் பண்ணுவீங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக அந்த ஒரு ஹெவிலி கான்டோர்ட் ஹை டெஃபினிஷன் லுக் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து என்னுடைய ஸ்கின் டோனை விட ஒரு ஷேட் டார்க்காக இருக்க ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து இந்த ஆரஞ்சு மேலே போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ யூ கேன் ஆட் அ ஃபவுண்டேஷன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். 390 ஃப்ரம் லாக்மே எடுத்துக்கிறேன். எடுத்து என்னுடைய ஸ்பஞ்சில் சேச்சுரேட் பண்ணிட்டு எங்கே எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்கின்ல ப்ராடக்ட் இல்லாமல் இருக்கோ அங்கே மட்டும் ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். அடுத்து ஃபேஸை கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் 2 குட்டி டாட்ஸ். இது கூட நம்ம நிறைய போடணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய விரல் வச்சு எங்கே உங்களுக்கு ப்ராடக்ட் கரெக்டாக வேணுமோ அங்கே மட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், குட்டி குட்டி டேபிங் மோஷனில். எனக்கு இந்த மூக்கு சைடில் போய்க்கிறதும் வந்து பிடிக்கும். அப்புறம் மூக்கோட டாப், அப்புறம் நெத்தியில் கொஞ்சம் இங்கே இருக்கிறதே எடுத்து அங்கே போடுறேன். வேறு எக்ஸ்ட்ராவாக போடல, ஏன்னா லைட் ஷேட் போடுறோம், ரொம்ப ஹெவி ஆகிடக்கூடாது. சின்னில் கொஞ்சம். இப்போ அழகாக ஈவனாக நான் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டேன் என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு. இப்போ நம்ம இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். மேக் ஷுர் நீங்கள் நல்லா டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் இது ஃப்ளாலெஸ்ஸாக வரும். அண்ட் நான் ஃபவுண்டேஷன் கன்சீலர் பிளெண்ட் பண்ண சைடு வச்சு இதை நான் பிளெண்ட் பண்ணுறேன். அப்போ தான் இந்த ரொம்ப லைட்னஸ் வந்து ஒரு மாதிரி பேக் வெள்ளை அடித்த மாதிரி இல்லாமல் இருக்கும். என் கை வலிக்கிற அளவுக்கு நான் வந்து இதை வந்து பிளெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ நேரம் நான் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும். இப்போ எங்கேயாவது உங்களுக்கு வந்து இல்லை ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு, ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா சில், டோன்ட் வரி. உங்களுடைய ஃபவுண்டேஷனும் இல்லை ஃபஸ்ட்டு போட்ட கன்சீலரும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ அதான் செய்கிறேன். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, பட் ஸ்டில் அந்த ஒரு ஃப்ளாலெஸ்னஸ் நடக்கிறதுக்காக இந்த ஃபவுண்டேஷனையும் கொஞ்சமாக எடுத்து இந்த கன்சீலர் மேலே இப்படி நான் ரன் பண்ணுறேன். அதுவும் எங்கே முடியுது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் மெயினாக. அப்புறம் என்ன மீதி இருக்கோ அதை அப்படியே கண்ணு கீழே நெத்தியில் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இவ்வளோதான், யூ ஆர் குட் டு கோ. இப்போ பவுடர் செட் பண்ண போகிறோம். ஸோ பவுடர்ஸ்க்கு வந்துட்டு நான் ரீசெண்டாக பவுடர் 101 மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். என்ன பவுடர், டிரான்ஸ்லூசன் பவுடர், செட்டிங் பவுடர், ஃபினிஷிங் பவுடர், இந்த மாதிரி. ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம நைட் டைமுக்கு ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபிக்கான சுச்சுவேஷன் நிறைய இருக்க போகுது அப்படின்றதுனால நான் வந்து ஒரு டிண்ட் இருக்கக்கூடிய ஒரு செட்டிங் பவுடர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து ஆக்சுவலி செட் பண்ண போகிறேன். ஆனால் கண்ணு கீழே, மூக்கு மேலே, வாயை சுற்றி தான் ஒரு 10% எக்ஸ்ட்ராவாக பண்ண போகிறேன். என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சே பண்ணிக்கிறேன். அது நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஈவன் டோன் ஸ்கின் கொடுக்கும். அண்ட் ஸ்பஞ்சு கொஞ்சோண்டு ஈரமாக இருக்குது அப்படின்றதுனால அந்த பவுடர் ரொம்ப நேரத்துக்கு உங்களுடைய ஸ்கின்ல செட் ஆகவும் போகுது. ஆல்சோ டோன்ட் வரி, டியூபினஸ்லாம் போய் ஃபுல்லாக மேட்டாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம், டைம் எடுக்கும் இது செட் ஆகிறதுக்கு. நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆயிலி ஸ்கின் ஆள்னா கொஞ்சம் நேரம் கழித்து முன்னாடி போட்டு அந்த டியூபினஸ்லாம் வெளியில் அழகாக க்ளோ ஆகி வெளியில் தெரியும். கையோடு நான் வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஃபேஸை. ஸோ இங்கே வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் நான் வந்துட்டு என் ப்ரான்சரை ஒர்க் பண்ணுறேன் ஒரு குட்டி கன்சீலர் ப்ரஷ் வச்சு. ஸோ ப்ராடக்ட் செட்டில்மெண்ட்டும் நல்லா நடக்கும். அட் த சேம் டைம் அது ரொம்ப ஸ்டார்க்கியாகவும் இருக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி நெத்தியோட இங்கே பெரிய பஃபிங் ப்ரஷ், டென்ஸாக இருக்க ப்ரஷ் வச்சு இந்த ஜாலை என்ன கரெக்ட் பண்ணுறேன். ஏன்னா 2 ஸ்வைப்பில் முடிஞ்சிடும். இதே என்னுடைய கழுத்துக்கு போடுறேன். கழுத்துலலாம் நான் ப்ராடக்ட் போட மாட்டேன், எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இப்படி தான் நான் என்னுடைய ஃபேஸையும் கழுத்தையும் வந்து மேட்ச் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் ப்ரான்ஸ் பண்ணிவிடுவீங்க. இந்த இடத்துல ஜாலைன் கான்டோருக்குன்னு கலர் வந்துடும். ஸோ இங்கேன்ட்டு இருக்கும், நடுவில் மட்டும் பளிச்சுன்னு போகும். அதை மறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரான்சரே எடுத்து இப்படி ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் கலரை கொஞ்சமாக போடுவேன். ஸோ எல்லாமே வந்து வெல் பிளெண்டடாக இருக்கும். அண்ட் அதை அப்படியே கொஞ்சமாக காதுக்கும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க, பிகாஸ் காதும் இம்பார்ட்டண்ட். இப்போதைக்கு ப்ரான்சிங் இது போதும். டு நாட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் ப்ளஷ். ஓகே, இந்த மாதிரி நல்ல ஒரு டீப் கோரல் ஷேட் எடுத்துக்கோங்க. ரொம்ப பிங்க் வேண்டாம், ஒரு மாதிரி கோரல், ஆரஞ்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு, இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் டோன் இருக்கக்கூடிய ஒரு கோரல் கலர். இதை எடுத்து என்னுடைய கன்னத்தில் அந்த ப்ரான்ஸ் இங்கே போடணுமா அதுக்கு மேலே இந்த இடத்துல அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிகிட்டே இப்படி நான் வந்து ப்ராடக்டை உள்ளே எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஸ்பஞ்ச் வச்சே ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா திருப்பி அந்த பவுட்ரினஸ்லாம் வந்து காணாமல் போய் ஈரப்பதமாக இருக்கும் உங்களுடைய ஸ்கின். கொஞ்சமாக ஐப்ரோஸ்லாம் ரொம்ப ட்ரமேட்டிக்காக போயிடாதீங்க. யூஸ்வலாக உங்களுடைய ஸ்டைல் என்ன அதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் அதான் பண்ண போகிறேன். பிகாஸ் மக்கள் என்னை நேரில் பார்க்குறவங்களும் சரி, இங்கே பார்க்குறவங்களும் சரி, என்னோடய ஐப்ரோ ஸ்டைல் என்னன்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் லைட்டாக பண்ணேன்னா அவங்களுக்கே தெரியும் நான் ஐப்ரோஸ் போடலை அப்படின்றது. ஸோ நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். ஒரு பிளாக் ஐ ப்ராடக்ட் வச்சு என்னுடைய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்ஸாக அந்த முடி வந்து
டார்க்கன் மட்டும்தான் பண்ண போகுது. ரொம்ப திக்காக ஆக்கிடாதீங்க, அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அண்ட் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். ஐ ஷேடோ இஸ் அ மஸ்ட். ஆனால் நீங்கள் என்ன கலர் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐலிட் கலருக்கு மேட்ச் ஆகிற ஒரு கலர் அண்ட் அதில் கொஞ்சம் ஷைன் இருக்கணும், ஷிம்மர் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கலர் போட்டிங்கன்னா செம்ம கார்ஜியஸாக இருக்கும், செம்ம நேச்சுரலாக இருக்கும். அட் த சேம் டைம் அது ப்ரிட்டியாக இருக்கும், ட்ரஸ்ட் மீ. ஓகே, ஸோ இந்த பேலட்லேருந்து நான் இந்த ஒரு ப்ரௌன் ஷிம்மரி ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். ஐயோ இது இல்லை, இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து என்னுடைய ஐலிட்ஸில் ஜஸ்ட் நான் வந்து பேக் பண்ணிக்க போகிறேன். கையாலே தான் பண்ணிக்கிறேன். ரொம்ப இந்த கட் க்ரீஸ் வேலை, ஸ்மோக்கி ஐ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது, பட் ப்ரிட்டியாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நீங்கள் லைட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு லைட்டர் ஷிம்மர் ஷேட் எடுத்து ஜஸ்ட் இந்த ஐலிட்ஸில் சென்டரில் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது எனக்கு பண்ண வேணாம், பட் நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக பண்ணுறேன். ஸோ இந்த சைடும் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த ஐலைனர், காஜல், இட்ஸ் டோட்டலி அப் டு யூ, உங்களுடைய ஸ்டைல் பொறுத்து. ஏன்னா அது நம்ம ஜென்ரலாக டெய்லி பண்ணுறது. நான் இன்றைக்கி ஜஸ்ட் லைனர் மட்டும் வச்சுட்டு ஒரு குட்டி ஃப்ளிக்கும் வந்து போட்டுக்க போகிறேன். இப்போ என்னுடைய ஸ்கின்னில் அந்த க்ளோ தெரியுது. நான் சொன்னேன்ல டைம் ஆக தெரியும். நான் இன்னும் ஹைலைட்டர் கூட போடல, ஆனால் ஒரு சாஃப்ட் ஹைலைட்டர் போட்ட மாதிரி அந்த க்ளோ தெரியுது பார்த்தீங்களா. அடுத்து ஒரு மேட் ப்ரௌன் ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். அதை எடுத்து இந்த லோவர் லேஷ் லைனில் ஜஸ்ட் லைட்டாக போடுறேன். அது வந்து கொஞ்சோண்டு அந்த லோவர் லேஷ் லைனை டிஃபைன் பண்ணுவோம். நமக்கு நேச்சுரலாக பார்த்திங்கன்னா அந்த அண்டர் ஏரியா கொஞ்சம் டார்க்காக இருக்கும் கரெக்டாக. ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு ப்ராசஸ். அந்த அளவுக்கு அப்படியே கீழே கன்சீல் பண்ணி ஓவராக மேக்கப் போட்டு அந்த லுக் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு ப்ரான்சர் போட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கை வச்சு லைட்டாக இப்படி பிளெண்ட் பண்ணிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். நல்லா உங்களுடைய லேஷஸ் கர்ல் பண்ணிக்கோங்க. மஸ்காரா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு காஜல் எடுத்து அப்பர் வாட்டர் லைனை மட்டும் நான் டைட் லைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து அந்த ஒரு ஃபுல்லர் லேஷ் லுக் கொடுக்க போகுது. அண்ட் நம்ம ஐஸ் பிளிங்க் பண்ண போதுமான அளவு மட்டும் லோவர் வாட்டர் லைனுக்கும் வரப்போகுது. லிப்ஸ் ஹேஸ் டு பி நேச்சுரல். ஓகே, கொஞ்சம் கிளாஸ் இருந்துச்சுன்னா ஓகே தான். ரவுண்ட் லிப் லைனை வச்சு ஃபஸ்ட் என்னோட லிப்ஸை அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அவுட்டர் கார்னர்ஸையும் யூஸ்வலாக ஃபில் பண்ணுற மாதிரி லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். அவரோட ஹாட் லாட்டே ஷேட் எடுத்து என்னோட லிப்ஸில் எப்படி நான் டேப் பண்ணிக்கிறேன். இந்த டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அண்ட் போதுமான கண்ட்ரோல் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ லிப்ஸ்டிக் வேணும் வேணாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு. கொஞ்சோண்டு கிளாஸ் நான் என்னோட லிப்ஸில் போட்டுக்கிறேன். கிளாஸை வந்து ஃபுல் லிப்ஸ்க்கும் போடாதீங்க, லைக் அவுட்டர் கார்னர் அதெல்லாம். இந்த சென்டர் பார்ட்டில் மட்டும் போடுங்க. அண்ட் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னுடைய கிளாஸ் நேரில் பார்க்குறதுக்கு செம்ம ப்ரிட்டியாக இருக்கும். இங்கே உங்களுக்கு லைட்ஸில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா நான் ஏகப்பட்ட லைட்ஸ் வச்சுருக்கேன், அதுதான் ரீசன். கிளாஸ் அண்ட் ஹைலைட்லாம் வந்துட்டு ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகி காமிக்கும், அந்த ஒரே ரீசன் தான். பட் நேரில் பார்க்குறதுக்கு செம்ம 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 ப்ரிட்டியாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ ஆன் இட். இப்போ வந்து நம்ம ஃபேஸை முடிச்சுக்கலாம். இப்போது ஒரு வாட்டி செட்டிங் மஸ்ட் அடிச்சுப்போம். இதுதான் அந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்க போகுது. அண்ட் பவுடர்லாம் மெல்ட் பண்ண உடனே நம்ம உள்ளே போட்டிருக்க அந்த டியூ ட்ராப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வெளியில் வந்து தெரியும். நான் மறுபடியும் இந்த டியூ ட்ராப்ஸே கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். என்னுடைய ஹைலைட்டருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி இதை ஒரு 2 ட்ராப்ஸ் இப்படி கையில் எடுத்துக்கிட்டு என்னுடைய ஸ்பஞ்சில் இந்த ப்ராடக்ட் இப்படி எடுத்துகிட்டு இப்படி கண்ணத்தில் எப்படி போடுறேன். லுக் அட் தட் க்ளோ. சின் கொஞ்சம் கண்ணோன்னு எல்லா இடத்துலையும் போட்டுக்கிறேன். பட் வெயிட், இது செட்டில் ஆகணும். அகைன் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இதான் ஃபைனல் லுக். இப்போ ஹேர் டூ ஏதாவது பண்ணலாம். எனக்கு வந்து பன் பண்ணணும் போல் இருக்குது, பார்ப்போம். ஸோ கைஸ், இதான் ஃபைனல் லுக். நான் உங்களுக்கு ஹேர் டூவும் காமிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். நான் அதை ஃபில்ம் கூட பண்ணேன், பட் மட்டமாக வந்தது. பட் எனிவேஸ் ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்க மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஹேர் டூக்கு நீங்கள் வேறு ஏதாவது டுட்டோரியல் பார்த்துக்கோங்க, நானே சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளோதான். இந்த லுக் டர்ன் ஆன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஒரே வருத்தம்னா இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுற அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே கிடையாது, 9ஆம் தேதி தான் ஆகுது. அப்படியேனாலும் நான் வேலண்டைன்ஸ் டேக்கும் இப்படி ரெடி ஆகி எங்கேயும் இந்த வாட்டி போக போகிறது கிடையாது. பட் ஸ்டில் போக போகிற யாருக்காவது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லுக் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, யூ ஆர் கோயிங் டு ஃபீல் யுவர் செல்ஃப். உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனில் இருக்க போகிறீங்க அப்படின்றதுனால ஆப்வியஸ்லி அந்த வைப்ஸ் அப்படியே போய் ஆப்போசிட்டில் இருக்க உங்களுடைய வேலண்டைனுக்கும் அதை வந்து அட்டாக் பண்ணி 2 பேரும் நல்ல டைம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இதை நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.